வணக்கம். யோசிச்சு பாருங்க, வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனி ஒரு நாட்டையே புடிச்சு ஆட்சி செஞ்சது. எப்படி இது சாத்தியமாச்சு? ஒரு சாதாரண கம்பெனி ஒரு பெரிய சாம்ராஜ்யமா உருவான கதை. வரலாற்றையே புரட்டி போட்ட அந்த கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். வெறும் மசாலா பொருளுக்காக ஆரம்பிச்ச ஒரு உலகளாவிய ரேஸ் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிஞ்சது? இது வெறும் பிசினஸ் போட்டி மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னால பேராசை, ராஜதந்திரம், அதிகார போராட்டம்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி வாங்க, இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கு போவோம். அப்போ ஐரோப்பியர்களுக்கு இந்தியா ஏன் அவ்ளோ பெரிய பொக்கிஷமா தெரிஞ்சது? எதுக்காக அவங்க இந்தியாவை ஒரு கனவு தேசம்னு நினைச்சாங்க? முதல்ல அத புரிஞ்சுக்கலாம். அதாவது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மசாலா பொருட்கள் எல்லாம் தங்கத்துக்கு சமம். மிளகு, கிராம்பு இதெல்லாம் சாப்பாட்டை கெட்டு போகாம பாத்துக்கிறதுக்கும் டேஸ்டுக்கும் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்தியாவோட பட்டம், பருத்தியும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. தரை வழியா வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ரூட்டை ஒட்டோமன் பேரரசு பிடிச்சிட்டாங்க. இதனால வியாபாரம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, விலையும் ஏறிடுச்சு. சோ இந்தியாவுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டமாவே மாறிடுச்சு. இந்த ரேஸ்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல் தான். அவங்க தான் தைரியமான மாலுமிகளையும் பெரிய பெரிய கப்பல்களையும் வச்சுக்கிட்டு கடல்ல முதல் ஆளா இறங்குனாங்க. 1498ல வாஸ்கோடெகாமா கோழிக்கோட்டுக்கு வந்து இறங்கினாரே, அது ஒரு புது சகாப்தத்தோட ஆரம்பம். அவரோட நோக்கம் வெறும் கடல் வழியை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, இந்திய பெருங்கடல்ல தங்களோட ஆதிக்கத்தை நிறுவுறதுக்கான முதல் ஸ்டெப் அது. அதுக்கப்புறம் பாருங்க, கோவாவை பிடிச்சாங்க, முக்கியமான கடல் பாதைகளை கண்ட்ரோல் பண்ண நேவி பேஸ்லாம் அமைச்சாங்க. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள். வியாபாரத்தை கட்டுப்படுத்தணுமா, அப்ப முதல்ல கடலை கட்டுப்படுத்து. ஆனா போர்ச்சுகலோட இந்த வெற்றி மத்த ஐரோப்பிய நாடுகளோட கண்ணை உறுத்த ஆரம்பிச்சது. அவங்க மட்டும் சம்பாதிச்சா போதுமான்னு யோசிச்சாங்க. இந்தியாவோட செல்வம் அவங்களையும் இந்த ரேஸ்குள்ள இழுத்துட்டு வந்தது. இப்போ ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. ஆமாங்க, இந்த கேம் இன்னும் காம்ப்ளிகேட்டடா, இன்னும் டேஞ்சரஸா மாறப்போகுது. ஏன்னா 3 புது பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இப்போ களத்துல இறங்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டச்சுக்காரங்க. அவங்களோட விஓசி கம்பெனி இருக்கு பாருங்க, அத உலகத்தோட முதல் மல்டிநேஷனல் கம்பெனின்னு கூட சொல்லலாம். அவங்களோட ஒரே குறிக்கோள் லாபம், லாபம், இன்னும் அதிக லாபம். மசாலா வியாபாரத்துல இருந்து போர்ச்சுகீசியர்களை விரட்டி அடிச்சுட்டு சோழ மண்டல கடற்கரையில தங்களோட கொடியை நட்டாங்க. அடுத்தது நம்ம கதைக்கு ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆரம்பத்துல ரொம்ப அமைதியா சூரத்ல தங்களோட முதல் ஃபேக்டரிய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பண்ணாங்க. மசாலாவை விட இந்தியாவோட ஜவுளி வியாபாரத்துல தான் அதிக லாபம் இருக்குன்னு கணக்கு போட்டு அதுல கவனம் செலுத்தினாங்க. இதுதான் பிற்காலத்துல அவங்களோட பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அடித்தளமா இருந்துச்சு. கடைசியா ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லா வந்தவங்க பிரெஞ்சுக்காரங்க. அவங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தோட முழு சப்போர்ட் இருந்துச்சு. பாண்டிச்சேரியை தங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சுக்கிட்டு வேகமா வளர்ந்தாங்க. இவங்களோட என்ட்ரி தான் இந்த மொத்த போட்டியும் பிரிட்டிஷ்க்கும் பிரான்ஸ்க்கும் நடுவுல நடக்கிற ஒரு நேரடி சண்டையா மாத்துச்சு. இப்போ கதை கிளைமேக்ஸை நோக்கி போகுது. இந்தியா யாருக்குங்கிற இறுதி போட்டி, பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் நடுவுல. இது வெறும் பிசினஸ் போட்டிங்கிறத தாண்டி 2 நாட்டோட கௌரவ பிரச்சனையா மாறிடுச்சு. இந்த போட்டி தான் கர்நாடக போர்கள்னு வெடிச்சது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ப்ராக்சி வார். அதாவது பிரிட்டிஷும் பிரெஞ்சும் நேருக்கு நேரா சண்டை போடாம இங்கிருந்த இந்திய ராஜாக்களுக்குள்ள இருந்த பிரச்சனையில தலையிட்டு ஒருத்தர் மறைமுகமா தாக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவை ஒரு செஸ் போர்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1757 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட வரலாற்றையே மாத்தி எழுதின வருஷம் இது. இந்த வருஷத்துல நடந்த ஒரே ஒரு சம்பவம் வியாபாரம் செய்ய வந்த ஒரு கம்பெனிய ஆட்சி செய்யற ஒரு சக்தியா மாட்டப் போகுது. அதுதான் பிளாசிப் போர். ஒரு பக்கம் ராபர்ட் கிளைவோட சின்ன படை, இன்னொரு பக்கம் வங்காள நவாப் சிராஜுத்தௌலாவோட லட்சக்கணக்கான வீரர்கள் கொண்ட பெரும் படை. ஆனா இந்த போர்ல ஜெயிச்சது ஆயுத பலம் இல்ல, சூழ்ச்சியும் துரோகமும் தான். ராபர்ட் கிளைவ் நவாபோட தளபதியை தனக்கு சாதகமா மாத்தி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட முடிவு எழுதிட்டாரு. அதனாலதான் சொல்றாங்க, ஒரு வியாபார கம்பெனி ஒரு சாம்ராஜ்யமா மாற ஆரம்பிச்ச தருணம் இதுதான்னு. பிளாசிபோ போரோட முக்கியத்துவத்தை இதை விட சரியா சொல்ல முடியாது. இந்த வெற்றிக்கு பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முகமூடி கிழிய ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க இனிமே வெறும் வியாபாரிங்க இல்ல. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, எவ்ளோ பெரிய போட்டியாளர்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு பிரிட்டிஷ் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்க? அவங்களோட வெற்றி ரகசியம் என்ன? அவங்களோட கேம் பிளான் என்னவா இருந்துச்சு? அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவங்களோட பவர்ஃபுல்லான நேவி.
இதனால சப்ளை கொண்டு வரவும் எதிரியோட சப்ளையை கட் பண்ணவும் அவங்களால முடிஞ்சது. 2வது, ஸ்பாட்ல முடிவெடுக்கிற தலைமை. பிரெஞ்சுக்காரங்க பாரிஸ்லேருந்து ஆர்டர் வரணும்னு காத்துட்டு இருந்தப்போ ராபர்ட் கிளைவ் மாதிரி ஆளுங்க இங்கேயே முடிவெடுத்துட்டாங்க. 3வது, காசு, பலமான ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட். கடைசியா ரொம்ப முக்கியமா பிரித்தாளும் சூழ்ச்சி. இந்தியா ராஜாக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா மோத விடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாங்க. இப்படித்தான் வியாபாரம் செய்ய வந்தவங்க ஆட்சியாளர்களா மாறினாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இந்த வெற்றி அடுத்த 200 வருஷத்துக்கு நடக்க போற பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அடித்தளம் போட்டது. பாருங்க, ஒரு கம்பெனியோட பேராசை ஒரு முழு நாட்டோட தலையெழுத்தே மாத்தி எழுதிடுச்சு. இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியோட ஆசை வியாபாரத்தை தாண்டி ஒரு நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்தா என்ன ஆகும்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கதை அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஒரு பிசினஸ் ஆசைக்கு எல்லையே இல்லாம போனா அது எப்படி ஒரு பேரரசா மாறுங்கிறதுக்கு இது ஒரு எச்சரிக்கைனே சொல்லலாம். இதோட தாக்கங்களை இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவும் உலகமும் உணர்ந்துட்டு தான் இருக்கு.